மணிலேருந்து ஒரு 1 ஹவர் 9 மணி வரையான காலப்பகுதிக்கு ஒரு 1 ஹவருக்கு நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற முக்கியமான கருத்தியல் ரீதியாக இருக்கிற ஒரு மிக முக்கியமான கோட்பாடு என்கின்ற கருத்திட்ட மீளாய்வு சம்பந்தமாக பார்க்க போகின்றோம். கருத்திட்டங்கள் எங்களுக்கு தெரியும், ஒரு கால வரையுடன் கூடிய ஒரு நோக்கத்தை உச்ச அளவிலே அடைந்து கொள்வதற்கென கால வரையுடன் கூடியதும் இலக்கு அடையப்பட வேண்டிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதுமான ஒரு செயல்பாட்டு விடயத்தை தான் நாங்கள் கருத்திட்டங்கள் என்று சொல்லுகிறோம். அந்த கருத்திட்டங்களுக்கு எப்பொழுதுமே 2 விடயங்கள் முக்கியமாக இருக்கும். ஒன்று, தரப்பட்ட வளங்களில் இருந்து உச்ச பயனை பெறுதல். இரண்டாவது ஒரு கால வரையறைக்குள் அவற்றை பூர்த்தி செய்து முடிவுறுத்தி அந்த நன்மைகளை மக்களுக்கு சென்று சேர செய்வது, சமூகத்துக்கு அதனை கொண்டு பாரப்படுத்துவது, அல்லது அந்த லெசன் லேர்ன் ஆக இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் மீள இது திரும்ப வருகின்ற ப்ரொஜெக்டுகளுக்காக நாங்கள் உள்ளீடாக பயன்படுத்துவது. அந்த அடிப்படையில எப்பொழுதுமே இவாலுவேஷன் என்பது ஒரு ஒரு கருத்திட்டத்தில் தரப்பட்டிருக்கிற இலக்கை கொடுக்கப்பட்ட வளங்களை வைத்துக்கொண்டு உச்சமாக அடைய பெற்றிருப்பது பற்றியதான ஒரு மதிப்பீட்டைத்தான் நாங்கள் கருத்திட்ட மீளாய்வு என்று சொல்லுகிறோம். இப்ப கருத்திட்டத்தினுடைய நோக்கம் அடையப்பட்டிருக்கிறதா என்பதனையும், கருத்திட்டத்தின் பால் செலவழிக்கப்பட்ட நிதியும் மூலதனமும் ஏனைய ஆளணி நிதி மூலதனம் உள்ளீடுகள் அனைத்தும் சரியான வகையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றனவா என்றும், அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இருந்து சில சந்தர்ப்பங்களில் கருத்திட்டத்தினுடைய இலக்கு அடையப்பட முடியாவிட்டால், கருத்திட்டத்தினுடைய அடையப்பட முடியாத தவறு இருந்தால் அதற்கான மெய்யான காரணங்களை கண்டுபிடித்து மீண்டும் ஒரு தடவை இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாமல் ஒரு சிறந்த கருத்திட்ட முகாமைத்துவத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு இறுதிக்கட்ட செயல்பாடாக கருத்திட்ட வட்டத்திலே குறிப்பிடப்படுகின்ற விடயமாக இருப்பது கருத்திட்ட மீளாய்வுகள். இப்ப கருத்திட்ட மீளாய்வினூடாக உண்மையில ஒரு கருத்திட்ட மீளாய்வுகள் வெவ்வேறு வகையினராக குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் செய்யப்படுகின்ற கருத்திட்ட மதிப்பீடுகள் இருக்கின்றன. அப்ப ஆரம்ப மதிப்பீடு அல்லது ஆரம்பத்த கருத்திட்ட மதிப்பீடு என்பது, இரண்டாவது செய்முறையின் போது கருத்திட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் மதிப்பீட்டை செய்வது, மூன்றாவதாக ஒரு கருத்திட்டத்தின் பூர்த்தியின் பின்னர் நாங்கள் கருத்திட்டத்தை செய்வது. அப்ப இந்த 3 விடயங்களிலேயும் 3 வெவ்வேறு விதமான காலங்களிலே கருத்திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள முடியும். அப்ப உண்மையில் இது கருத்திட்டத்தின் வகை அல்ல. இனிஷியல் இவாலுவேஷன், ப்ராசஸ் இவாலுவேஷன் அல்லது ஃபைனல் இவாலுவேஷன் என்பது கால அளவினை அடிப்படையாக கொண்டு கருத்திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் கால அளவினையும் இவாலுவேஷன் மேற்கொள்ளப்படுற கால அளவையும் வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த வகைப்பாட்டுக்கு வரலாம். அப்ப உண்மையிலே ஆரம்பத்திலே இனிஷியல் இவாலுவேஷன், ஆரம்பத்திலே செய்யப்படுற ஒரு கருத்திட்டத்தினுடைய வேல்யூவேஷன் என்னென்ன விடயங்களுக்காக செய்யப்படுகிறது என்றால், உண்மையில் தரப்பட்ட நோக்கம் அடையப்படக்கூடியதாக இருக்கிறதா என்பதனை நாங்கள் துணிவுறுத்துவதற்காக. இன்னொன்று, பிராக்டிக்கல் நடைமுறைப்படுத்தப்படுகிற பொழுது இது நடைமுறை சாத்தியமானதாக இருக்கிறதா என்பதையும், ஒரு ப்ரொஜெக்டினுடைய அவசிய தேவைப்பாட்டை மதிப்பீடு செய்து கொள்வதற்காக ஆரம்ப மதிப்பீடுகள் செய்யப்படுகின்றன. அப்ப ஆக்சுவலா நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஒரு கருத்திட்டத்தினுடைய அவசியத்தை அறிந்து கொள்வதற்காகவும் அதன் நடைமுறை சாத்தியமான தன்மைகளை வரையறுத்து கொள்வதற்காக, அதிலிருந்து தரப்பட்ட இலக்குகள் அடையப்படக்கூடிய இலக்குகள் தானா என்பதனை மீளவும் துணிந்து கொள்வதற்காக செய்யப்படுற ஆய்வுகளை நாங்கள் ஆரம்பகட்ட இனிஷியல் இவாலுவேஷன் என்று சொல்றோம். அப்ப உண்மையில் இதிலிருந்து பார்க்கிற 4 முக்கியமான விடயங்கள், இந்த 3 விடயங்களை, அதாவது நடைமுறை சாத்தியத்தை, அடையப்படக்கூடிய நிலைமையை அல்லது இதனுடைய அவசியத்தன்மையை மதிப்பிடுவதற்காக நாங்கள் செய்யப்படுற ஆய்விலே 4 முக்கியமான விடயங்கள் இதிலே கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த குறிக்கப்பட்ட கருத்திட்டத்தினுடைய
நோக்கங்கள், செயல்பணிகள் சரியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றனவா என்பதனை நாங்கள் உறுதி செய்வதற்கு எங்களுக்கு இந்த வேல்யூவேஷன் உதவும். இரண்டாவது முக்கியமான விஷயம், தேவையான அளவு வளங்கள் இந்த கருத்திட்டத்தின் குறித்தான இலக்குகளை வெற்றி கொள்வதற்காக தேவைப்படும் வளங்கள் சரியான முறையில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதனை ஆய்வு செய்வதற்கு எங்களுக்கு இந்த வேல்யூவேஷன் உதவும். மூன்றாவது விடயம், இதற்காக ஏற்படக்கூடிய செலவீனங்களையும் கால வரையறையும் சரியாக மதிப்பீடு செய்து கொள்வதற்கு நாங்கள் இந்த ஆரம்ப கட்ட மதிப்பீட்டினை மீளாய்வினை நாங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல நாலாவது முக்கியமான லாபம், எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமான சவால்களை நாங்கள் கற்றறிந்து கொள்வது, இந்த கருத்திட்டத்திலிருந்து எழக்கூடிய சவால்களவை, அந்த சவால்களை நாங்கள் எவ்வாறு வெற்றி கொள்ளுகின்றோம் என்ற விடயங்கள் தொடர்பிலே சாத்தியப்பாடான சவால்களை இனங்காணுவதனூடாக நாங்கள் ஆரம்பத்திலேயே அதற்கு எதிரான தயார்படுத்தலை மேற்கொள்வதற்காக இந்த ஆரம்ப கட்ட மீளாய்வு என்பது எங்களுக்கு அவசியமாக்கப்படுகிறது. இதுல பார்த்தோம்னு சொன்னா ஒரு மிக திறந்த திட்டமிடல் ஒன்றுக்காக இதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று பார்த்தோம்னா, இந்த ஆரம்ப கட்ட வேல்யூவேஷன்ல கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று பார்த்தோம்னா, உண்மையில ஒரு ப்ராப்பர் பிளானிங் ஒன்று, அதாவது நாங்கள் ஒரு சரியான திட்டமிடலை மேற்கொள்வதற்கு இந்த ஆரம்ப மதிப்பீடுகள் எங்களுக்கு உதவி அளிக்கிறதாக இருக்கும். இரண்டாவது முக்கியமான விடயம், ஒரு தேவையற்ற செலவீனங்களையும் தேவையற்ற விரியங்களையும் தவிர்த்து கொண்டு நாங்கள் மிகவும் பொருத்தமான வளங்களை, உத்தமமான வளங்களை உச்ச பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான உதவியை இந்த ஆரம்ப மதிப்பீடுகள் எங்களுக்கு பெற்றுத்தரும். மூன்றாவது முக்கிய விடயம், எதிர்காலத்தில் எழக்கூடிய மிகப்பெரிய சவால்கள், பிரச்சனைகளை நாங்கள் முன்னரே கண்டறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு பெற்றுத்தருகிறது. அப்ப எதிர்காலத்தில் கருத்திட்டத்தை அமலாக்குவதன் போது எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடிகள், சவால்களை இந்த ஆரம்ப கட்ட மதிப்பீடுகள் எங்களுக்கு உதவி அளிக்கும். அதனூடாக எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த மூன்று விடயங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளாக நாங்கள் இந்த மூன்று விடயத்தையும் ஆரம்ப கட்ட இவாலுவேஷன்ல நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். அப்ப உண்மையிலே ஆசியா அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி போன்ற நிதி நிறுவனங்கள் செய்கின்ற பெருமளவு கருத்திட்டங்களிலே இந்த மதிப்பீட்டு முறை, இந்த இனிஷியல் இவாலுவேஷன் என்கிற முறை கட்டாயப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த கருத்திட்டங்களில் இருந்து சரியான விடயங்கள் இப்ப நாங்கள் ஒரு கருத்திட்டத்தை அறிக்கையாக தயார் செய்து இந்த ஏஜென்சிகளுக்கு நாங்கள் வழங்குகிற பொழுது, டோன் ஏஜென்சி முதலாவது உடனடியாகவே ஒரு ஆரம்ப மதிப்பீட்டு குழு ஒன்றை, சாத்திய வள ஆய்வை செய்வது போன்று ஒரு ஆரம்ப மீளாய்வு ஒன்றை செய்வதற்கான குழு ஒன்றை அது நியமித்து தனியாக ஒரு விசேட அறிக்கை ஒன்றை பெற்றுக்கொண்டு இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்கள் பற்றி அவர்கள் பரிசீலிப்பார்கள். இதிலே மிக முக்கியமான விடயம் கடன் வழங்க நிறுவனங்கள் என்ற வகையில் அவை ஏன் அவற்றில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன என்றால், நாட்டினுடைய பணவீக்க விளைவுகள் வங்கியினுடைய கடனின் பெறுமதியை, வங்கியினுடைய முதல் பெறுமானத்தின் அளவினை ஏதாவது வகையில் பாதிக்குமாக இருந்தால் உண்மையிலே அந்த நடவடிக்கைகளிலே நிதி வழங்குனர்கள் வெகுவாக பாதிப்படைந்து விடுவார்கள். ஆகவே பணவீக்க வீதம் என்ன, பணவீக்கத்தின் போக்குகள் எவ்வாறு இருக்கின்றன, மற்றது எங்களுடைய மீள செலுத்தக்கூடிய நிதி நடைமுறைகளிலே இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாவற்றையும் இதிலே குறித்து காட்டுவதற்குத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஆரம்ப மதிப்பீட்டு ஆய்வு என்பது செய்யப்படுகிறது. ரைட். இரண்டாவது முக்கியமான ஆய்வாக இந்த கால அடிப்படையில் நாங்கள் வரையறை செய்து மீளாய்வு என்கின்ற கருத்தியலை விளங்கிக் கொள்ளுகிற பொழுது அடுத்ததாக முக்கியக்கூடியது செய்முறை கண்காணிப்பு மீளாய்வு என்று செய்வோம். செய்முறை மீளாய்வு, ப்ரோசஸ் இவாலுவேஷன் என்பது உண்மையிலே எவ்வாறு ஒரு கருத்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டு கொண்டு செல்லுகிறது என்பதனையும்
ஒரு இயலவே வகுக்கப்பட்ட முன்னுணர்ந்து தயார் செய்யப்பட்ட திட்டத்துடன் அது இணங்கி செல்லுகிறதா என்பதையும் கருத்திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது காலப்பகுதியில் செய்யப்படுற வேல்யூவேஷனை தான் நாங்கள் ப்ரோசஸ் வேல்யூவேஷன் என்று அழைக்கிறோம். அப்ப ஆக்சுவலா என்னண்டா ஒரு கருத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்டதும் இறுதியாக அடைவதற்கு எதிர்பார்க்கப்பட்டதுமான விடயங்களில் ஏதாவது மாறுதல்கள் ஏற்பட்டு விடுமா என்பதனை பரிசீலிப்பதற்காக செய்யப்படுற ஆய்வாக இந்த செய்முறை மீளாய்வு என்பது கருத்தில் எடுக்கப்படுகிறது. உண்மையிலே இது அந்த எந்த காலப்பகுதியில் எந்த எந்த அடிப்படையில் எவ்வளவு தூரம் நாங்கள் இந்த கருத்திட்டத்திலே நிறைவேற்றி முடித்திருக்க வேண்டும் என்பதை சரியான அளவிலே முன்னேற்றங்கள் சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறதா என்பதனை நாங்கள் பரிசீலித்துக் கொள்வதற்கு இந்த ப்ரோசஸ் வேல்யூவேஷன் எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. அப்ப உண்மையிலே ஒரு ப்ரோக்ரஸ் ப்ரோக்ரஸினுடைய அதாவது முன்னேற்றத்தினுடைய அளவு எதிர்பார்க்கப்பட்ட கால வரையறைக்கு ஏற்ப நகர்ந்து செல்லுகிறதா என்பதை உறுதிப்படுத்துவதிலே நாங்கள் இந்த ப்ரோசஸ் வேல்யூவேஷன் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். அதே இது ஒரு கருத்திட்டத்தை அமலாக்கி கொண்டிருக்கும் பொழுது எங்களால் எதிர்கொள்ளப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பில் எவ்வாறான பிரச்சனைகள் திடீரென ஏற்படுகின்றன என்ற அடிப்படையிலே இந்த வேல்யூவேஷனை நாங்கள் செய்யலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம் என்று சொன்னா நாங்கள் திடீரென எதிர்பாராத விதமாக ஏற்படுகின்ற அனர்த்தங்களும் எதிர்நிலை விளைவுகளும் கருத்திட்டங்களை வெகுவாக பாதிக்கின்றன. இயலவே தயார் செய்யப்பட்ட ஒரு கருத்திட்டத்தை ஒரு வீதி புனரமைப்பு கருத்திட்டத்திலே டிட்வா புயல் திடீரென ஏற்பட்ட பொழுது டிட்வாவினால் பெருமளவு கருத்திட்டங்களை நாங்கள் இடையிலே நிறுத்தி வைக்க வேண்டி இருந்தது. அதே போல நாங்கள் 2020 கோவிட்டை திடீரென இலங்கையிலே கோவிட் ஏற்பட்ட பொழுது கோவிட் தொற்று காரணமாக பெருமளவான ப்ராஜெக்டை நாங்கள் நிறுத்தி வைக்க வேண்டி வந்தது. இதே போல நாங்கள் தொடர்ந்து பணவீக்க விளைவுகள் காரணமாக உலக பொருளாதார மந்தம் காரணமாக ஏற்பட்ட விளைவுகளினாலும் எங்களுக்கு உள்நாட்டிலே ஏற்பட்ட டொலர் நெருக்கடி காரணமாகவும் நாங்கள் கருத்திட்டங்களை நிறுத்தி வைத்திருக்கிறோம். அப்ப இதன்படி பார்க்க சொன்னா உண்மையில ப்ரோசஸ்ல இந்த விடயங்கள் எதிர்பாராத விடயங்கள் அன்சர்டானிட்டி என்பது எதிர்பாராமல் நிகழ்கிற விடயங்கள். ஆனால் எதிர்பாராத விடயங்கள் தொடர்பில் ஒரு முன் மதிப்பீட்டை செய்து வைக்க வேண்டும் என்பதற்கு இந்த ப்ரோசஸ் வேல்யூவேஷன் எங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக இருக்கிறது. இதில் குறிப்பாக அதிவேக நெடுஞ்சாலை இலங்கையிலே செய்யப்பட்டிருக்கின்ற அதிவேக நெடுஞ்சாலையிலே கட்டுநாயக்காவில் இருந்து தம்புள்ள வரைக்குமான 2ஆம் கட்ட நெடுஞ்சாலை வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளுக்கு முதல் ஆரம்பத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஆரம்பத்திலே 2020களிலே அந்த 19 ஸ்டார்ட் பண்ணி ஆரம்ப வேலைகளோடு ஆரம்பிக்கப்பட்டிருந்த அந்த அதிவேக நெடுஞ்சாலை கருத்திட்டத்தை முதலாவது கோவிட் காலத்திலே நாங்கள் நிறுத்தி வைத்திருந்தோம். கோவிட் காலத்திலே நிறுத்தி வைத்திருந்த பொழுது அதிலே அந்த ப்ரோசஸ்ல ஏற்பட்டிருக்கிற மிக முக்கியமான விடயங்கள் என்ன என்றால் இதுக்கென சுவீகரிக்கப்பட்ட காணிகள் இந்த அதிவேக நெடுஞ்சாலை அமைத்துக் கொள்வதற்கென சுவீகரிக்கப்பட்ட காணிகளும் அதிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நஷ்ட ஈடும் சரியாக வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதனை நாங்கள் கட்டாயம் பார்க்க வேணும். ஏனென்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடி காரணமாக கருத்திட்டத்தை நிறுத்தினோமானால் கருத்திட்ட செலவினத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்களோடு நாங்கள் புதிய ஒரு ப்ராஜெக்டை போய் செய்யலாம். ஆனால் கருத்திட்டம் காரணமாக வெளியேற்றப்பட்டிருந்த பெருமளவான மக்களுடைய நஷ்டஈட்டு வேலைப்பாடுகள் அவர்கள் தங்களை காணிகளையும் வீடுகளையும் இழந்தது மட்டுமன்றி இப்பொழுது புதிய இடத்துக்கு உடனடியாக மீள வாழ்விடத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஏற்பட்டிருந்தது காரணமாக உண்மையாக இந்த ப்ரோசஸ் வேல்யூவேஷன் என்னதுக்கு உதவுகிறது என்றதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமாக நாங்கள் இந்த அதிவேக நெடுஞ்சாலை தம்புள்ள அதிவேக நெடுஞ்சாலையினுடைய அனுபவத்தை சொல்லலாம். அந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தோம்னு சொன்னா ஆக்சுவலா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிய பின்னர் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பண்ணப்பட்டிருந்த தொகைகள் கம்பன்சியேட் பண்ணப்பட்டு
அக்ரி பண்ணப்பட்டிருந்த தொகைகளை உரிய காலத்துக்கு நாங்கள் வழங்க முடியாமல் போனதுக்கு இந்த கோவிட் நெருக்கடி உள்நாட்டில் ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்கின்ற அந்த மக்கள் அப்புறப்படுத்தப்பட்ட மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீளல் நிலைப்படுத்தப்படுவதிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அதனால அரசாங்கம் குறிக்கப்பட்ட கருத்திட்டத்தை நிறுத்தி கொண்ட பொழுது, கட்டுமான வேலைகளை நிறுத்தி கொண்ட பொழுதும் இந்த நஷ்டஈடு வழங்கும் வேலைகளை தொடர்ந்து நடத்தி முடிவுறுத்தி இருந்தது. முடிவுறுத்தியது காரணமாக சமூகத்தில் இருந்து எழுந்த பிரச்சனைகள் அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய நெருக்குவாரங்களை குறைத்துக் கொண்டது. அப்ப இதுதான் இந்த ப்ரோசஸ் இவாலுவேஷனுக்கு கூடாது. ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் டியூரிங் த பீரியட். அதாவது கருத்திட்டம் அமலாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் தெளிவாக அடையாளப்படுத்தி அவருக்கு அப்பொழுதே தீர்வு காணக்கூடிய மாதிரி இருக்கலாம். மற்றது ஏதாவது மாற்று முறைமைகளை தேவைப்படக்கூடிய அவசியமானதென கருதப்படக்கூடிய மாற்றங்களை கருத்திட்டம் ஒன்றுக்குள் உள்வாங்கிக் கொள்வதற்கு இந்த ப்ரோசஸ் இவாலுவேஷன் மிக முக்கிய பங்களிக்கிறது, மிக முக்கியமான உதவியாக எங்களுக்கு இருக்கிறது. அப்ப உண்மையிலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த அந்த அவசியமும் அவசரமுமாக தேவைப்படுகின்ற மாற்றங்களை அந்த அந்த விடயங்களை உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் பயணிப்பதற்கு இந்த ப்ரோசஸ் இவாலுவேஷன் எங்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்த முக்கியமான விடயம் எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, எங்களுடைய ஆற்றுகைகள் எவ்வாறான கருத்திட்டத்தில் இருந்து நிகழ்ந்திருக்கிற ஆற்றுகைகள் எவ்வாறான நிலைமை இருக்கிறது, எதிர்பார்க்கப்பட்ட இலக்குகளை நோக்கி எங்களுடைய கருத்திட்ட ஆற்றுகைகள் நகர்ந்து செல்லுகிறதா என்பதை மதிப்பிடுவதற்கு கருத்திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்போது செய்யப்படுகின்ற இந்த செய்முறையின் போலான மீளாய்வு, ப்ரோசஸ் இவாலுவேஷன் என்பது செய்முறையின் போலான மீளாய்வு. அப்ப இந்த செய்முறையின் போலான மீளாய்வை நாங்கள் செய்கிறதன் மூலம் எங்களுக்கு ஆக்சுவலா ஒரு கருத்திட்டத்திலே உங்களுக்கு தெரியும், கருத்திட்டங்களுக்கு என விசேடமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஆளணியும் விசேடமாக செய்யப்பட்டிருக்கிற நோக்கங்களும் கருத்திட்டங்களுக்கு எப்பொழுதுமே வழங்கப்பட்டிருக்கும். அந்த ஆளணியிலிருந்து சரியான உச்சப்பயன் இருக்கிறதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோமா என்பதனை இதுல பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுல எங்க இந்த பிராக்டிக்கலா நாங்க யோசிச்சோம் என்று சொன்னா, என்ன பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸுக்கு டீம் மெம்பர்ஸுக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த ப்ரோசஸ் இவாலுவேஷன் பிராக்டிக்கலா பாதிக்குது என்று நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, கருத்திட்டங்களில் ஒரு மிக முக்கிய ஆளணி கூறாக சொல்லப்படுவது இந்த நிபுணத்துவ சேவை, கன்சல்டன்ஸ். அப்ப இந்த கன்சல்டன்சியை பெற்றுக்கொள்வதற்கென காலத்துக்கு காலம் பொருத்தமான விளம்பரப்படுத்தி தேவைப்படுகின்றதும் தகமை உடையதுமான கன்சல்டன்சியை கருத்திட்டங்கள் உள்வாங்குவதில் காலதாமதம் ஏற்படுவது வளமையாக இந்த பாரிய கருத்திட்டங்கள்ல இருக்கின்ற ஒரு பொதுவான பிரச்சனை. ஆனால் ஆக்சுவலா நாங்க பார்த்தோம்னா ஏனைய அனைத்து ஆளணியினரும் ஆன்லைன் வேலைக்கு வந்திருப்பார்கள். ஆனால் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த கன்சல்டன்ஸ் கார்டர் மட்டும் ஃபில் பண்ணாம இருக்கிறதால எந்த கைட்லைன்ஸு கீழே அந்த ப்ராஜெக்ட் கைட் பண்ணப்பட போகிறது என்பது தொடர்பில் ஒரு நீண்ட தாமதங்கள் அடிக்கடி ஏற்படுவது பொதுவாக அவதானிக்கப்பட்ட ஒரு குறையாக இருக்கிறது. அப்ப அதனாலதான் இந்த கன்சல்டன்சி உண்மையா கன்சல்டன்ட் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். கன்சல்டன்ட் நியமிக்கப்பட்டால்தான் அந்த ப்ராஜெக்ட் டீம் தன்னுடைய டாஸ்கை நோக்கி நகரும் என்பது வளமையாக அப்படி இல்லாம செய்ய இயலாது. டீம் லீடரை மட்டும் வச்சுக்கொண்டு ஒரு ப்ராஜெக்ட்ல நாங்க நகர இயலாது. செக்டோரல் கன்சல்டன்சி என்பது என்வாயன்மெண்டலோடு சார்புடைய என்றால் என்வாயன்மெண்டல் கன்சல்டன்ஸ் இருப்பேன். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ள தொடர்பு பட்ட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அங்க இருப்பார். அப்ப அந்த கன்சல்டன்ட் டீம் தான் சரியான எந்த ட்ராக் இல்லை இந்த கருத்தை நகர்ந்து செய்கிறது என்பதனை தீர்மானிக்கின்ற ஆளணியாக இருக்கும். அப்ப இந்த ஆளணிய தேவைப்படுகின்ற அடிப்படை தகமைகளோடு நியமிப்பதில் அடிக்கடி இலங்கையில் நடைபெற்ற கல கருத்திட்டங்கள்ல இந்த குறைபாட்டை சுட்டி காட்டுகிறார்கள். அதனால ப்ரோசஸ் இவாலுவேஷன் செய்கிற பொழுது பார்த்தோம்னா கன்சல்டன்ட் நியமிக்கப்படவில்லை.
அதனால டீமுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் வெறுமனவே திட்ட பணத்தில் சம்பளம் எடுத்துக் கொண்டிருந்ததை தவிர வேறு அடிப்படை நடவடிக்கைகள் எதுவும் முன்னேற்றம் கண்டிருக்கவில்லை என்றெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்க. முன்னேற்றம் கண்டிருக்கிற பிரச்சனையை நாங்கள் தெளிவாக இந்த ப்ரோசஸ் இவாலுவேஷன் கண்டறியக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் கடந்த காலத்தின் பல கருத்திட்டங்களின் உண்மையாகவும் இருக்கிறது. ஓகே, அடுத்தது இந்த ப்ரோசஸ் இவாலுவேஷனை நாங்கள் செய்வதன் மூலம் என்ன விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று யோசிச்சோம்டா, முதலாவது ஏதாவது தவறு கருத்திட்ட அமலாக்கல் ஒன்றின் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகளை நாங்கள் உடனடியாகவே தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு மதிப்பீடு செய்யப்படுமாக இருந்தால் கருத்திட்டத்தில் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று அவசியமாக எதிர்பார்க்கப்படுகின்ற விடயங்களிலே செய்யப்பட தவறிய விடயங்களை நாங்கள் உடனடியாக இனம் காணக்கூடியதாக இருக்கும். அதனூடாக தவறுகளை திருத்திக் கொண்டு கருத்திட்டத்தை சரியான பாதையிலே முன்கொண்டு செல்வதற்கான அந்த வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது தேவையான வளங்களையும் நேரத்தையும் நாங்கள் சேமித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், சிக்கனப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப வளங்களை சிக்கனப்படுத்தி கொடுத்துக் கொள்வது, நேரத்தை சிக்கனப்படுத்திக் கொள்வது என்கின்ற 2 விடயங்களையும் இந்த ப்ரோசஸ் இவாலுவேஷன் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஏனென்றால் இடையிலே செய்யப்படுற மதிப்பீட்டு கூடாக நாங்கள் கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்காக நகர்வதற்கு எடுக்கப்படுற முயற்சி என்பது உண்மையிலே இதாகத்தான் இருக்கும். அதாவது எங்களுடைய வளங்களையும் எங்களுடைய நேரத்தையும் நாங்கள் மிகவும் சிக்கனமாக பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த ப்ரோசஸ் இவாலுவேஷன் எங்களுக்கு உதவி அளிக்கிறது. மற்ற அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா குவாலிட்டி எங்களுடைய கருத்திட்டத்தினுடைய ப்ரொஜெக்டினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த ப்ரோசஸ் இவாலுவேஷன் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. அதாவது ஒரு கருத்திட்டத்தினால் அடைந்து கொள்ளப்பட எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவுகளை அல்லது இறுதி இலக்குகளை அல்லது அவுட்கம்ஸை விளைபயனை சரியாக உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த ப்ரோசஸ் இவாலுவேஷன் சரியான காலப்பகுதியிலேயே எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். இப்ப கட்டுமான வேலை திட்டங்களில உங்களுக்கு பெரிய பாரிய அளவிலான கட்டுமானங்களை செய்கிற பொழுது அவற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகச்சிறிய தவறுகள் மிகப்பெரிய திருத்த முடியாத பாரிய விளைவுகளை கொண்டு வரும். அப்ப அந்த 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 ப்ரோசஸ்ல நாங்க பாக்குறோம்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு பாக்குறோம்னா, இப்ப குளங்கள் பாரிய குளங்களை நிர்மாணம் செய்கின்ற பொழுது மண்ணை வெட்டி கொண்டு வந்து அதுல போடுறது இல்லை. பண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நடக்கப்படுதுன்னு சொன்னா, சம்பந்தப்பட்ட அந்த அந்த அமைக்கப்பட வேண்டிய பண்டுக்கென ஒரு பேஸ்மெண்ட் உண்டு நாங்க ப்ரிப்பேர் ஆகணும். இந்த பேஸ்மெண்ட் எடுத்து வருகின்ற மண்ணில் இருந்து சுத்திகரிக்கப்பட்டு சரியான பொறிமுறை கூடாக சுத்திகரிக்கப்பட்ட மணலாக வெளியில் எடுக்கப்பட்டு அந்த மணலை வச்சு கொண்டு உருவாக்கப்படுற பேஸ்மெண்ட் தான் குளத்தின் பண்டின் பேஸ்மெண்டா வரும். அப்ப அந்த ப்ரோசஸ்ல எத்தனை ஆயிரம் மெட்ரிக் டன் இந்த எத்தனை மெட்ரிக் டன் எத்தனையாயிரம் மெட்ரிக் டன் எத்தனை மெட்ரிக் டன் உங்களுக்கு இதுல மணல் தேவையாக இருக்கிறது. அப்ப எவ்வளவு கியூப் மண் என்பது எத்தனை மீட்டர் கியூப் மண் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்ப சுத்திகரிக்கப்படுவதற்கான இயந்திரங்கள் சரியாக இருக்கிறதா, மற்ற இயந்திரத்திற்கு கொண்டு வருவதற்கு தேவையான வாகன வசதிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா, திரும்ப சுத்திகரிக்கப்பட்ட உடனே அவற்றை கொண்டு இந்த குளத்துல போட்டு அந்த கிரவுண்ட் லேவரை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதா என்பதெல்லாம் ஒரே நேரத்துல நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகள். அப்ப இதை இதுல ஏதாவது ஒரு தவறு நிகழுமாக இருந்தால் அந்த ஸ்ட்ரக்சரை ஒட்டுமொத்த கட்டுமானத்தினுடைய ஒரு அடிப்படை பலவீனமாக அது இருந்து கொண்டு இருக்கும். அப்ப அதனால இந்த இடங்கள்ல நீங்க வழியா பாத்தீங்கன்னா அதாவது செய்முறையின் போதான இவாலுவேஷன் என்றது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. எங்களுடைய ஆற்றுகைகளை சரியாக உறுதி செய்வதற்கு, எங்களுடைய கருத்திட்டத்தினுடைய தரத்தை சரியாக உறுதி செய்வதற்கு எங்களுக்கு இந்த விடயம் மிக முக்கியமாக இருக்கிறது. இப்ப நாங்கள் அடுத்து 3ஆவதாக பார்க்க போறது ஒரு இறுதி
மதிப்பீடு, ஃபைனல் இவாலுவேஷன் அல்லது இறுதி மதிப்பீடு. அப்ப கருத்திட்டம் ஒன்றின் போது செய்யப்படுகின்ற இறுதி மதிப்பீடு என்பது 100% ப்ரொஜெக்ட் பீரியடுக்குள் ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டிய அனைத்து செய்கடமைகளையும் பூர்த்தி செய்த பின்னர் நிகழுகின்ற ஆய்வுகளைத்தான் இவாலுவேஷன் என்று சொல்லுகிறோம். ஃபைனல் இவாலுவேஷன். ஃபைனல் இவாலுவேஷன் அந்த ப்ரொஜெக்டின் ஒட்டுமொத்த அடைவை எங்களுக்கு வழிகாட்டும். ஒட்டுமொத்த அடைவு மட்டத்தை பரிசீலிப்பதற்காகத்தான் எப்பொழுதுமே ஃபைனல் இவாலுவேஷன் செய்கிறார். ஃபைனல் இவாலுவேஷன் செய்கிற பொழுது ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட், அந்த கருத்திட்டத்தினுடைய பூர்த்தியின் பின்னர் செய்யப்படுவது என்பதனால் அது உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு ஃபைனல் இவாலுவேஷன்ல இல்லை. கிட்டத்தட்ட 3, 4, 5 ஆண்டுகளுக்கு பின்னரும் அதனை இவாலுவேட் பண்ணலாம். ஏனென்றால் இந்த ஏற்கனவே நான் குறிப்பிட்ட இனிஷியல் மற்றும் ப்ரோசஸ் இவாலுவேஷன், ஆரம்ப கட்ட செய்முறை மீள் ஆய்வுகளின் போது நாங்கள் மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்வது அவுட்புட்டை மட்டும்தான். உரிய அவுட்புட் எங்களுடைய வெளியீடு சரியாக கிடைக்கிறதா என்பதனை உறுதி செய்வதற்காகத்தான் நாங்கள் மேற்சொன்ன 2 ஆய்வுகளையும் எடுத்துக்கொள்றோம். ஆனால் ஃபைனல் இவாலுவேஷன் ஆக்சுவலா அவுட்புட்டை நோக்கி அந்த சொல்லப்பட்டிருக்கிற அவுட்புட்டுகளை உறுதி செய்வதற்காக செய்யப்படும் ஒரு ஆய்வு அல்ல. ஃபைனல் இவாலுவேஷன் என்பது எப்பொழுதுமே அவுட்கம் பேஸ், எப்பொழுதும் விளை பயனை அடிப்படையாக கொண்டு இதனால் இந்த கருத்திட்டத்தினால் எதிர்பார்க்கப்பட்ட விளை பயன் எவ்வாறு நிகழ்ந்திருக்கிறது, அது நெகட்டிவான இம்பேக்டை கொடுத்திருக்கா, ஒரு எதிர்நிலை தாக்கத்தை கொடுத்திருக்கா, அல்லது சாதகமான தாக்கங்களை தான் சமூகத்துக்குள் இது எடுத்து வந்திருக்கிறதா என்பதனை நாங்கள் இந்த இடத்துல இவாலுவேட் பண்ணி பார்ப்பதற்குத்தான் நாங்கள் இதனை பயன்படுத்துகிறோம். அப்ப இதுல அடுத்து நாங்க பார்க்க போற விஷயம் உண்மையிலே இந்த ஃபைனல் இவாலுவேஷன்ல பார்க்க போற விஷயம் உண்மையிலே இதுல முதலாவதா யோசிக்கிற விஷயம் இந்த கருத்திட்டத்தினால் அடையப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற அல்ல அடையப்பட்டு எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற குறிக்கோள்கள் சரியான முறையில் அடையப்பட்டிருக்கிறவா என்பதனை பரிசீலிப்பதனூடாக கருத்திட்டம் சமூகத்துக்கு ஏற்படுத்துகிற விளைவை நாங்கள் மதிப்பிட்டுக் கொள்ளலாம். அப்ப உண்மையில ஃபைனல் இவாலுவேஷன் தான் எங்களுக்கு காட்ட போகுது ஒப்ஜெக்டிவ் அடைவு மட்டத்துக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒப்ஜெக்டிவ்க்கு இடையிலான அந்த ஒத்திசைவை காட்ட போகிறது. 2வது ஒரு உண்மையான வெளியீடு என்ன, இந்த கருத்திட்டத்தின் உண்மையான வெளியீடு என்ன என்பதனை அதனுடைய ரிசல்ட்ஸ் என்னன்றது, ரிசல்ட்ஸ் பேஸ் என்ன மாதிரி பெறுபவர்களை இந்த கருத்திட்டம் எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறதுன்றதை வெளிக்காட்டுகின்ற ஒரு ஆய்வாக, ஒரு கற்றல் செய்முறையாக இந்த இவாலுவேஷன் ஃபைனல் இவாலுவேஷன் இருக்கிறது. 3வது எங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், எவ்வாறான பலன்களும் பலவீனங்களும் இந்த கருத்திட்டத்தை அமலாகி கொண்டிருக்கிற பொழுதும் ஏற்பட்டிருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய பலம் என்ன பலவீனம் என்ன என்ற தொடர்பில் நாங்கள் எங்களுடைய மதிப்பீட்டை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த ஃபைனல் இவாலுவேஷன் எங்களுக்கு உதவுகிறது. 3வது ஹலோ சார். ஓ சார், அந்த ஸ்கிரீன் விளங்குதுல சார், ஸ்கிரீன் ஷேர் பண்ணியா இருக்கீங்க? ஓமோ தெரியலையா? இல்ல சார், ஸ்கிரீன் விளங்குது இல்ல சார். தெரியலையா ஸ்கிரீன்? ஓ இல்ல சார், புஷ் பண்ணி இருக்கு. இல்ல ஷேரிங் புஷ் பண்ணி இருக்கு. போஸ்ட் பண்ணி வைக்கோ, தெரியாது. அப்ப இல்ல சார், நீங்க போஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, போஸ்ட் பண்ணி வச்சிருந்தா ஸ்கிரீன் பிளாக்கா தான் தெரியும், அதுல ஷேர் பண்ணினா தான் விளங்க மாதிரி.
இப்போ ஓகே சார். அப்ப ஓகே அப்பன் இப்ப தெரியுதா? ஓம் சார். இதுல என்னது இம்பாக்ட் வேல்யூவேஷன் தெரியுதானே? ஓம் சார். நான் அப்பன் மெட்டாக்கள் ஓகே 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 ரைட். அப்ப இப்ப இதுல நாங்க பாக்குற இந்த விஷயம் வந்து ஏற்கனவே நாங்க பார்த்து கொண்டிருந்த விஷயம் வந்து ஃபைனல் இவாலுவேஷன்ல இருக்கக்கூடிய விடயங்களை நாங்க பார்த்து கொண்டு வந்து நாங்கள் அப்ப உண்மையிலே அடையப்படுத்த வேண்டிய, அதாவது வந்து எங்களுக்கு எங்களிடம் நாங்கள் அடைந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற விடை பயன்களும் நோக்கங்களும் சரியாக அடைக்கப்பட்டிருக்கிறதா அடையப்பட்டிருக்கிறதா என்பதை பரிசீலிப்பதற்கான ஒரு விடயமாக நாங்கள் ஃபைனல் இறுதி கட்ட மீளாய்வை யோசிக்கிறோம். இரண்டாவது விஷயம் வந்து உண்மையாக என்னென்ன இறுதி விளைவுகள் ஏற்பட்டன என்பதனை ஒரு கற்றலுக்கூடாக அல்லது ஒரு 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 அதாவது வந்து ஒரு கற்றுக்கொள்வதற்கான ஒரு தளமாகவும் நாங்கள் இந்த ஃபைனல் இவாலுவேஷனை பார்க்கிறோம். மூன்றாவது வந்து எங்களுடைய பலவீனம் பற்றிய மதிப்பீடுகளை தெளிவாக இனங்கண்டு கொள்வதற்கும் இந்த ஃபைனல் இவாலுவேஷன் வந்து எங்களுக்கு உதவுகிறது. நாலாவது, ஒரு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களுக்கான மிகச்சிறந்த ஆலோசனைகளையும் அனுபவங்களையும் பெற்றுக்கொள்வது இந்த இவாலுவேஷனுக்கு கூடாகத்தான் என்பதனால் அந்த விடயத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த ஃபைனல் இவாலுவேஷன் வந்து எங்களுக்கு உதவி அளிக்கிறது. அப்ப இது கூட கிடைக்கிற நன்மைகள் என்னென்று பார்த்தோம்னா, ஃபைனல் இவாலுவேஷனை நாங்கள் செய்கிற பொழுது ஒன்று, என்னென்ன வெற்றியான விடயங்களை நாங்கள் இந்த கருத்திட்டத்துக்கு கூடாக அடைந்திருக்கிறோம் என்பதை தெளிவாக இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெற்றிகரமான இனங்காணப்பட்ட கருத்திட்டங்களை நாங்கள் அடைவுகளை நாங்கள் இது கூடாக அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது விஷயம் வந்து இன்னும் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய கருத்திட்டங்களுக்கு தேவையான மிகச்சிறந்த அனுபவங்களை நாங்கள் இந்த கருத்திட்டங்களை மீளாய்வு செய்கிற பொழுது பெற்றுக்கொள்கிறோம். அப்ப ஒவ்வொரு தடவையும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு கூடாக நாங்கள் எதிர்கால கருத்திட்டங்களை வடிவமைக்கின்ற பொழுது அவ்வாறான தவறுகள் மீள நிகழாதபடி பார்த்து கொள்ள வேண்டும், அல்லது நிகழ்வதற்கான வாய்ப்புகளை மிக குறைந்த மட்டத்துக்கு மினிமைஸ் பண்ணி கொள்ள வேண்டும், குறைந்த மட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கு இந்த ஆய்வு எங்களுக்கு உதவுகிறது. மூன்றாவது வந்து எங்களுடைய எதிர்கால வேலைகளை மேலும் நல்ல முறையிலே திட்டமிட்டுக் கொள்வதற்கும் இந்த இறுதிக்கட்ட மீளாய்வு என்பது எங்களுக்கு அனுபவங்களை பெற்றுத் தருகிறது. அப்ப இதுதான் இதுல கிடைக்கக்கூடிய நன்மைகள். அப்ப இந்த அடிப்படையில பார்த்தோம் என்று சொன்னா உண்மையிலே இலங்கையினுடைய அனுபவங்களிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பல கருத்திட்டங்களில் இருந்தும் பெற்றுக்கொண்ட லெசன்லேருந்து வந்து புதிய கருத்திட்டங்களில் ஊடாக நாங்கள் நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதை எங்களுக்கு வலியுறுத்தி வந்திருக்கிறது. குறிப்பாக 50களிலும் 60களிலும் நிலையாக பெற்றுக்கொண்ட கருத்திட்ட அனுபவங்களை பார்த்தோம் என்று சொன்னா எப்பொழுதுமே ஆரம்பத்திலே இந்த PNA என்கின்ற பார்ட்டிசிபேட்டரி நீட் அசஸ்மெண்ட் தான் எங்களுடைய ஒரு ஆய்வு முறைமையாக இருந்தது. அதாவது தேவை பகுப்பாய்வு, அடிப்படை தேவை பகுப்பாய்வு என்பது 50களிலும் 60களிலும் 70களிலும் உலகத்தின் மிக முன்னிலையில் இருந்த ஒரு கற்றல் முறையாக இருந்தது. அப்ப அந்த கற்றல் முறை கூட PNA என்பது நாங்க வடிவாப்பு PNA போய் பார்த்தோம் என்று சொன்னா பார்ட்டிசிபேட்டரி நீட் அசஸ்மெண்ட் போய் பார்த்தோம் என்று சொன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடைக்கு போகிற பொழுது நாங்கள் எழுதி வைக்கிற ஷாப்பிங் லிஸ்ட் ஒன்று தயாரிப்பது போல பங்குதாரர்களையும் பயனாளிகளையும்
பங்குதாரர்களும் இணைந்து ஒரு சொப்பில் மிக்சர் தயாரிக்கிற வேலையாக இருந்திருக்கிறது. ஆகவே அது ஒரு அந்த முறைமை அனுபவத்துக்கூடாக அதை படியாக பிஎன்ஏ ஆராய்ச்சி செய்த பொழுது கட்டாயம் அதில் இந்த கற்றறிந்த பாடத்துக்காக இன் ஃபியூச்சர் பிஎன்ஏ பிஆர்ஐ ஆக மாற்றம் பெற்றது. பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல் என்று சொல்லி மாற்றம் பெறுகிறது. அப்ப உண்மையில பிஆர்ஐ ஸ்டடிஸ் என்பது மக்களிடம் சென்று மக்களுடைய பலங்களையும் மக்களுடைய வளங்களையும் சரியாக இனங்காணுவதனூடாக பலங்களையும் வளங்களையும் வைத்துக்கொண்டு கருத்திட்டங்களை உருவாக்குற முறைதான் இந்த பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல் பிஆர்ஐ என்கின்ற ப்ரோசஸ் வந்தது. பிஆர்ஐயினுடைய அனுபவங்கள் 80களிலிருந்து 2000 வரை உலகத்தில முன்னிலையில் இருந்தது. பிஆர்ஐ பிராக்டிஸுக்கு கூடாக தயார் செய்யப்பட்ட வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளான். அப்ப அந்த விடிபி என்பது பிஆர்ஐனுடைய பிராக்டிஸுக்காக உருவாக்கப்படும். அந்த விடிபியை பேஸ்ட் ஆன் த விடிபி நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். ப்ரொஜெக்ட் ஐடென்டிஃபைன்றதுக்கான ஒரு சாதனமாக இருந்தது. அந்த 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 2000களுக்கு பின்னர் எங்கள் அதிலே கண்டுபிடிக்கப்பட்ட இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னென்றா, மக்களிடம் இருந்து வளங்களையும் பலங்களையும் வெளியிலிருந்து செல்லும் இவாலுவேட்டரிடம் இருந்து ஒருவர் கூடாக இது மதிப்பீடு செய்யப்பட்டு கருத்திட்டங்களாக உருமாற்றப்படுவதால் மக்கள் எப்பொழுதும் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள். மக்கள் எப்பொழுதுமே வெளியிலே பார்வையாளர்களாக இருக்க தூண்டப்படுறார் என்ற விஷயத்திலே இந்த பிஎன்ஏயோ பிஆர்ஐயோ மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்பதை கண்டறிந்தார். ஆக 2000களில் இருந்து நாங்க பார்க்கிறோம் உண்மையில பிபிபி என்கின்ற 3 மக்கள் நேரடியாக பங்கு பற்றி தங்களுடைய பிரச்சனைகளையும் தங்களுடைய கருத்திட்டங்களுக்கும் தங்களுக்குரிய ஓனர்ஷிப்பை பங்காண்மையை தாங்களே உருவாக்க வேண்டும் என்கின்ற மாடல் வந்து பிபிபி மாடலாக வந்து சேருகிறது. அப்ப உண்மையில இந்த பிபிபி மாடல் என்பது பார்ட்டிசிபேட்டரி மாடல்களில இருந்து பங்காண்மை அடிப்படையில இருந்து வெளியில் பொதுமக்கள் வைக்கப்பட்டிருந்த நிலைக்கு மாறாக அது 100% பொதுமக்களை பயன்மிகரிகளை குறிப்பாக வெரி இம்பார்ட்டன்ட் பயன்மிகரிகளை நாங்கள் அவர்களுக்கு சொந்தமான ஓனர்ஷிப்பை வழங்குவதற்காக கருத்திட்டத்தை கொண்டு செல்வது என்ற மாடலுக்கு வந்திருக்கிறது. இப்ப இருக்கிற பெருமளவான மாடல்கள் வந்து மக்களை நேரடியாக தங்களுடைய கருத்துக்களை இனங்காணுவது, அவற்றிலிருந்து முன்னுரிமைகளை அறிவிப்பது, பிரியோரிட்டைஸ் பண்றதுக்கான ரேங்கிங் சிஸ்டங்களுக்கு வாரது, அந்த முழு பிராக்டிஸும் வந்து அந்த வருகிற பொழுது உண்மையாய்தான் நாங்க பாக்குறோம் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி இருக்கிறோம்னு சொல்லி. அப்ப இப்பொழுது ஒரு கருத்திட்டம் தொடர்பில் நாங்கள் கருத்திட்டம் தொடர்பான தேவை மதிப்பீடுகள் எவ்வாறு வருகிறது, கருத்திட்டங்கள் எவ்வாறு அடையாளப்படுத்தப்படுகின்ற பிராக்டிஸ்ல போய் நாங்க இந்த இறுதி மீளாய்வை பார்த்தோம் என்றால் பாரிய மாற்றம் ஒன்றை இன்றைக்கு மக்கள் பங்கேற்புடனான அபிவிருத்தி மாடல் ஒரு மாதிரியத்தை நாங்கள் இன்றைக்கு அபிவிருத்தி மாதிரியமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. ஓகே, 4வது நாங்க பார்க்க போற விடயம் இந்த இம்பாக்ட் இவாலுவேஷன். இது வந்து தாக்க மதிப்பீடு. அதாவது கருத்திட்டம் ஒன்றின் கால அடிப்படையில் அன்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த 3 வகைப்பாடுகளும் கால அடிப்படையாக கொண்டதாக இருந்தது. அவை மேற்கொள்ளப்படும் காலப்பகுதிகளை வைத்துக் கொண்டு அவருடைய நோக்கங்களும் அதற்கூடாக கிடைக்கிற விளைபயன்களும் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த இம்பாக்ட் இவாலுவேஷன் என்பது ஒரு சமூகத்துக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய மெய்யான தாக்கம் தொடர்பில் செய்யப்படுகின்ற கருத்திட்டம் ஒன்று கூடாக சமூகத்துக்குள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மெய்நிலை மாற்றங்களை அளவீடு செய்வதற்கான ஒரு பொறிமுறையாக இந்த இம்பாக்ட் இவாலுவேஷனை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். அப்ப உண்மையில ஒரு பங்கு பெற்றுனர்கள் அல்லது சமூகம் என்பது எவ்வாறான பெருமதி வாய்ந்த செயல்பாடுகளை இந்த கருத்திட்டத்துக்கூடாக பெற்றுக்கொண்டார்கள், அதற்கூடாக அவர்களுடைய வாழ்க்கை முறையிலையும் அவர்களுடைய வருமானத்திலும் அவர்களுடைய சாதாரண நடவடிக்கைகளிலும் அல்லது உட்கட்டுமானத்திலும்
எவ்வாறான மாற்றங்கள் நிகழ்ந்தன என்பதும் அது எவ்வாறான தாக்கங்களை கொண்டு வந்திருக்கிறது சமூகத்துக்கு என்பதையும் மதிப்பீடு செய்கின்ற ஒரு முறையாகத்தான் இந்த இம்பேக்ட் வேல்யூவேஷனை நாங்க சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம் என்று சொன்னாங்க, இலங்கையில 1978 ஆண்டிலே துரித மகாவலி அபிவிருத்தி திட்டத்தை அமல் செய்தார்கள். அமலாக்குகிற பொழுது ஏற்கனவே ஒரிஜினலா தயார் செய்யப்பட்டது 10 ஆண்டுகளுக்கான கருத்திட்டமாக இது தயார் செய்யப்பட்டது. ஆனால் அந்த 10 ஆண்டுகள் தொடக்கம் 20 ஆண்டுகள் வரை அது 10 ஆண்டுகளுக்கு தயார் செய்யப்பட்டு 10 ஆண்டுகள் மேலும் 10 ஆண்டுகள் அதனை அமுலாக்குவதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்த ஒரு கருத்திட்டத்தை 78 ஆண்டிலே இந்த துரித மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்று சொல்லி 6 ஆண்டுகளுக்குள்ள 9 பிரதான குளங்களை கட்டிவித்து 9 பிரதானமான குளங்களை நிறுவி அந்த பிரதான குளங்களுக்குள் இந்த வீணே கடலில் கொட்டப்பட்டு கொண்டிருந்த நீரை சேமிப்பதனூடாக நீர் மின்சார மூலம் ஒன்றை இலங்கையிலே பொதுவாக ஒரு நீர்மூல வசதியை ஏற்படுத்தி கொள்வதற்கும் நாட்டில் இறக்குமதியில் தங்கியிருந்த ஒரு உணவுப் பொருளுக்காக இறக்குமதியில் தங்கியிருந்த ஒரு நாட்டை தன்னிறைவுடைய ஒரு நாடாக மாற்றுவதற்கான ஒரு பாரிய கருத்திட்டத்தை 78 ஆண்டில் இலங்கையில துரித மகாவலி அபிவிருத்தி திட்டம் உருவாக்கப்பட்டது. இதன்படி உண்மையா இதுக்கு வேர்ல்ட் பேங்கும் IMF தான் IMF இல்ல, ADB இல்ல, வேர்ல்ட் பேங்க் தான் இதில் முழுமையான பங்களிப்பை செய்தது. வேர்ல்ட் பேங்க் பெருமளவு நிதியை இந்த கருத்திட்டத்துக்காக ஒப்படைத்தது. அதே போல அந்த காலப்பகுதியில் எதிர்பார்க்கப்பட்டிருந்த விளை பயன் என்பது நாங்கள் 78 ஆண்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 83 ஆண்டு அளவில கருத்திட்டங்கள் 100% பூர்த்தி அடைந்திருந்த பொழுது அதுக்கு பிறகு நாங்கள் அதை எவாலுவேட் பண்ணி பார்த்த போது இன்று வரையான 2026 ஆண்டு இன்று வரையான இலங்கை பொருளாதாரத்தில் உணவு இறக்குமதி என்பது இல்லாமல் செய்யப்பட்டிருப்பது. ஆக்சுவலா துரித மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினால் ஏற்பட்டிருந்த மிகப்பெரிய தாக்கம் இலங்கை உணவுப் பொருட்களை, அதாவது சதா நாளாந்த நுகருகிற உணவுக்காக அரிசியை இறக்கி கொண்டிருந்த நாடை ஒரு தன்னிறைவுடைய நாடாக மாற்றுவதிலே இந்த கருத்திட்டம் மிக பெரிய பங்களிப்பை வழங்கியது. மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை வழங்கியது. அதே போல இலங்கையினுடைய இப்போதுதான் அது 20% குறைந்திருக்கிறது. ப்ரொஜெக்ட் ஆரம்பித்த காலத்துக்கு இருந்து யோசிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸ், மாற்று சக்தி வள மூலம் ஒன்று இலங்கைக்கு முதல் தடவையாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அப்ப இலங்கையில் இருந்த நீரேந்து பிரதேசங்களில் இருந்து வருகின்ற நீரில் இருந்து நீர் மின்சாரம் பிறப்பிக்க முடியும், பாவிக்க முடியும், உற்பத்தி செய்ய முடியும் என்கின்ற முதலாவது பிராக்டிஸையும் மெய்யான பிராக்டிஸையும் துரித மகாவலி அபிவிருத்தி திட்டம் இலங்கைக்கு பெற்றுக் கொடுத்தது. அப்ப இது 2வது விஷயம், அதாவது ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸ். இன்றைக்கு அதுக்கு பின்னர் தான் இப்ப 2026 பார்த்தோம்னா மாற்று சக்தி வழியின் குளங்களினுடைய இதை பார்த்தோம் என்று சொன்னா மாற்று சக்தி வளங்களுடைய வளர்ச்சியை பார்த்தோம் என்று சொன்னா இப்பொழுது மேலும் 2 ரிசோர்ஸ் நாங்கள் அடையாளப்படுத்தி வளர்ச்சி எடுக்கிறோம். ஒன்று சோலார் முறைகள், அதாவது சூரிய மின்கலங்களை பாவித்து மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற மிகப்பெரிய கணிசமான ஒரு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸ் கண்டறியப்பட்டது. அடுத்தது இந்த காற்றாலைகள் மூலம் நாங்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற காற்றால ப்ராஜெக்டுகளில் இருந்து கணிசமான அளவு உற்பத்தி ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இலங்கையில் முதல் கண்டறியப்பட்ட ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸ் நீர் மின்சாரமாகவே இருக்கிறது. இன்று வரை நீர் மின்சாரம் மொத்த மின்சார தேவையில் 20% அளவினை அது இப்பொழுதுமே பங்களித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த துரித மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்பது ஒரு நீண்ட நெடிய காலத்துக்கு இலங்கை பொருளாதாரத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செய்த ஒரு ப்ராஜெக்டாக இருக்கிறது. சமூக ரீதியில யோசிச்சோம் என்று சொன்னா இலங்கையில் ஒரு விவசாய சமூகத்துக்கு ஒரு மெக்கனைஸ் ஃபார்மிங், அதாவது பொறிமுறை, அதாவது பொறிமயப்படுத்தப்பட்ட
பொறுமையப்படுத்தப்பட்ட விவசாய வர்க்கம் ஒன்று இலங்கையில் உருவாவதற்கு சமூக ரீதியாக நன்கு மேம்பட்ட நவீன விவசாய உத்திகளை பாவிக்கும் ஒரு விவசாய சமூகம் ஒன்று இலங்கையில் உருவாவதற்கு இந்த கருத்திட்டம் அதனூடாக ஏற்பட்ட தாக்கம் தான் இந்த கருத்திட்டம் அவ்வாறான ஒரு விவசாய சமூகத்தை இலங்கைக்கு உருவாக்கி வழங்கியது. இன்றைக்கு அந்த மெக்கனைஸ் ஃபார்மிங் மாடல் தான் இன்றைக்கு தமிழே மையப்படுத்தி இருக்கிற சந்தை இலங்கையில உறங்காத நகரம் என்றுதான் தமிழே சொல்றது. உறங்காத நகரம். அப்ப 24 மணி நேரம் இலங்கையில் வங்கிகள் திறக்கப்பட்டிருக்க ஒரே ஒரு நகரம் தமிழ்ல தான். தமிழ்ல டவுன்ல மட்டும்தான் 24 hours பேங்க் ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்கும். எல்லா இடத்திலும் பேங்க் பூட்டிருக்கிறாரு. அப்ப இதுகளை வச்சுக்கொண்டுதான் நாங்க உறங்காத நகரம் அதை சொல்றோம். அந்த உறங்காத நகரம் ஏன்னா அங்க இரவு தான் கூட பிசினஸ் நடக்குது. அதுக்காக பகல்ல நடக்கிறது இல்லைன்னு இல்லை. பகல்ல பெர்சன்டேஜ் குறைவா இருக்குது. இரவுல கூட மார்க்கெட்டிங் விஷயங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கு. அவை எந்த நேரம் பேங்க் இருக்கிறது. அவை அப்படி நாங்க ஒரு மாடலுக்கு வரோம். உண்மையில இது எப்படி வந்தது என்று சொன்னால் இந்த மக்கள் நன்கு பொறுமைப்படுத்தப்பட்ட மேம்பட்ட விவசாயிகளுடைய உருவாக்கம் காரணமாக இலங்கை சமூகத்தின் மேம்பட்ட விவசாய வர்க்கம் ஒன்று உருவாவதற்கு அதனூடாக ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஒன்றை நாங்கள் பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஒன்று இதுல ஏற்பட்டிருக்கிறது. அப்ப அதான் மிக முக்கியம். சரியா? அப்ப அதுல இது மாத்திரம் இல்லை. இப்ப அந்த ப்ராஜெக்ட் எடுத்தோம்னு சொன்னா அடுத்த கட்டத்துக்கு வர்றோம். அடுத்த கட்டத்துக்கு இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு எக்ஸ்போர்ட் கல்ச்சர் இன்றைக்கு இலங்கையினுடைய ஏற்றுமதி நோக்கிய விவசாய உற்பத்திகளுக்கு மகாபலியினுடைய பிரதேசங்கள், மகாபலியினுடைய வலயம் அல்லது அது பல்வேறு வலயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக வலயம் புலனறுவ அனுராதபுரம் மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த வலயம் என்பது இன்றைக்கு இந்த 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 எக்ஸ்போர்ட் ஃபார்மிங்ல மிகவும் முன்னேறிய ஒரு பிரதேசமாக வந்திருக்கிறார்கள். அப்ப ஃபார்மர்ஸ் இப்போது தங்கள பொருட்களுக்கூடாக டொலர்ல வருமானத்தை பெறுவதற்கான ஒரு பொறுமுறைக்குள்ள அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப உண்மையா பாருங்க, அப்ப தனியும் ஒரு கருத்திட்டம் மகாவலி கங்கையை இருந்து உடனே கடல்ல கொட்டிய நீரை தடுப்பதனூடாக அவற்றையெல்லாம் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட குளங்களிலே தூக்கி வைப்பதனூடாக செய்யப்பட்ட கருத்திட்டம் இன்றைக்கு சமூக ரீதியில எங்களுடைய நாட்டில இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு நாங்க பார்க்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கிய ப்ராஜெக்டாக இருக்கிறோம். அப்ப பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக பாத்தீங்கன்னா ஃபார்மிங் கல்ச்சர் இன்றைக்கு விவசாய, அதாவது பயிரிடல் முறைமை என்பது, பயிரிடல் கலாச்சாரம் என்பது ஒரு மிகவும் பொறுமைப்படுத்தப்பட்ட மெக்கனைஸ் ஃபார்மிங் கல்ச்சர் இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மெக்கனைஸ் ஃபார்மிங் கல்ச்சரை உருவாக்குறதுல இந்த மாதிரி திட்டத்தினுடைய இம்பாக்ட் மிக முக்கியமாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அது அடுத்த கட்டத்துக்கு நாங்க வரணும்னு சொன்னா அந்த மெக்கனைஸ் ஃபார்மிங் எல்லா விதமாக உலகத்தின் அதிபிந்திய அளவு தொழில்நுட்பத்தையும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டக்கூடியதாக எங்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது மிக லேட்டஸ்டா வந்திருக்கிற விவசாய தொழில்நுட்பம் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸ். இந்த ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸை நீங்க பாத்தீங்கன்னா மகாபலி வலயத்தின் பெருமளவான பகுதிகளில் பல விவசாயிகள் இந்த ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் மாடலுக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கு. அவைகள் கிளைமேட் ஸ்மார்ட்டா தான் இருக்க போயிடும். கிளைமேட் சேஞ்சஸ் உலகத்தில் ஏற்பட்டு வருகின்ற மிகப்பெரிய சூழலியல் தாக்கங்களிலும் காலநிலை குழம்பி இருக்கிற ஒரு சூழலில் இருந்து விவசாயிகள் தங்களுடைய முயற்சிகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக போலினெட்ஸ் பிராக்டிஸா இருந்தாலும் சரி, இந்த வாட்டர் யூட்டிலைசேஷன்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்றாலும் சரி, இதை பார்த்தோம்னு சொல்லாது நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது, அதுக்கான பொறிமுறைகளை உருவாக்கி இருப்பது, மழையினால் அல்லது அதிக வறட்சியினால் வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய இவற்றுக்கு எதிராக எல்லாம் இந்த ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் கொண்டு வந்து பிராக்டிஸ்ல இலங்கை சமூகத்தை மாற்றி இருக்கிறதுல இந்த மகாவலி அபிவிருத்தி கருத்திட்டம் என்பது மிகப்பெரிய
மாற்றத்தை கொண்டு வந்தது. உண்மையா இம்பாக்டை எப்படி பார்க்கறதுன்னு சொன்னா இம்பாக்ட் ஒரு வெரி பெஸ்ட் திங். அதை எப்படி நாங்க பார்க்கணும்னு சொன்னா இம்பாக்டை ஒன்று பொருளாதார ரீதியில் இந்த கருத்திட்டம் எதை சாதித்தது, இன்னொன்று சமூக ரீதியில் இந்த கருத்திட்டம் என்னத்தை சாதித்தது, அடுத்தது பண்பாட்டு ரீதியில் என்னத்தை சாதித்தது, அடுத்ததாக அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக எல்லாம் பார்க்கலாம். நாங்க இப்ப அரசியல் ரீதியாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இலங்கை அரசியலில் கண்டியை மையப்படுத்திய அரசியல் தலைவர்கள் தான், கண்டி ராஜ்யத்தில் இருந்து வந்த தலைவர்கள் தான் இலங்கையிலே ஜனாதிபதிகளாக பிரதமர்களாக இருந்திருக்கிற ஒரு வரலாறு என்பது மாற்றப்பட்டு 1980களுக்கு பிறகு நடந்திருக்கிற மிகப்பெரிய மாற்றங்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் கரையோர சமூகங்களில் இருந்தும் புறநகர்கள் குறிப்பாக புலனறுவை அன்றாத பிற பிரதேசங்களில் இருந்தும் நாட்டை ஆளுகின்றவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். மைத்திரிபால சிறிசேன புலனறுவையை சேர்ந்தவர். எங்களுடைய இப்பொழுது இருக்கிற மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் அன்றாதபுரத்தை சேர்ந்தவர். அப்ப இப்ப பாருங்க தலைமைத்துவம் இங்கிருந்து தலைமைத்துவம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா இந்த மாதிரியான ஒரு காலத்துல வறண்ட வலயங்கள் என்று சொல்லி மிக வறண்ட வலயங்கள் என்று பார்க்கப்பட்ட மாகாணங்கள்ல இந்த புலனறுவையும் அன்றாதபுரமும் வடமாகாணமும் இருந்தது, வடக்கு கிழக்கு மாகாணங்களும் இருந்தன. ஆனா இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தீர்மான சக்திகளை உருவாக்குற ஒரு பிரதேசங்களாக இந்த பிரதேசங்கள் மாறுவதற்கு காரணம் என்னென்றால் இவற்றோடு சேர்ந்து பயணிக்கின்ற இந்த பொருளாதார சமூக மாற்றங்களை உண்டு பண்ணி இருக்கிற விவசாய பொறிமுறை என்பது மிகப்பெரிய மாற்றமாக இருக்கிறது. அப்ப இதைத்தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப இதை உண்மையா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்பொழுதுமே ஒரு தாக்க மதிப்பீடு என்பது இம்பாக்ட் வேல்யூவேஷன் என்பது ஒரு வேல்யூ ஆஃப் த ரியல் வேல்யூ ஆஃப் த ப்ராஜெக்ட், ஒரு கருத்திட்டத்தினால் மெய்யாக ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு இந்த இம்பாக்ட் வேல்யூவேஷன் மிக முக்கியமாக இருக்கிறது. அதே போலத்தான் இந்த நாங்கள் இன்னொரு உதாரணத்தை என்று சொன்ன எளிமையான உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னா இந்த மாத்திரையின் கொழும்பையும் விளைத்திருக்கிற தென் மாகாணத்தை விளைத்திருக்கிற அதிவேக நெடுஞ்சாலை உருவாக்கப்படுவதற்கு முன்னர் உண்மையிலே தென் மாகாணம் விடுபட்ட ஒரு பிரதேசமாக இருந்தது. தென் மாகாணத்திலிருந்து கொழும்புக்கு பயணிக்கின்ற மக்கள் மிக குறைந்த வருகை, அதனால தென் மாகாணத்தில் இருந்தவர்கள் காலி அம்பாந்தோட்ட இந்த மாவட்டங்கள்ல இருந்தவர்கள் இன்றைக்கும் இலங்கையிலே வளர்ச்சிக்கு பின்னுக்கு இருக்கிற மாவட்டங்களாக இருந்திருக்கின்றன. இவற்றிலே மிகப்பெரிய துரிதகதியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த அதிவேக நெடுஞ்சாலை. அதனால இப்பொழுது கொழும்புக்கு சேருவது, தலைநகரைக்கு சேருவது என்பது தென் மாகாண மக்களுக்கு மிக இலகுவான ஒரு பொறிமுறையாக மாற்றப்பட்ட பொழுது அனைத்து விடயங்களுக்கும் அனைத்து முதலீடுகளுக்கும் வாய்ப்பான பிரதேசமாக தென் மாகாணத்தை மாற்றி விட்டது இந்த அதிவேக நெடுஞ்சாலை கருத்திட்டம். அப்ப அது 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 அப்படியே வளர்ந்து கொண்டு போய் அது ஒரு விமான நிலையத்தை உருவாக்கி தந்திருக்கிறது. அப்ப இன்றைக்கு மாற்று விமான நிலையம் ஒன்று இலங்கையில் உருவாக்கப்பட்டு செயல்படுவதற்கு கூட இந்த அதிவேக நெடுஞ்சாலை ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. அப்ப உண்மையிலே ஒரு முழுமையாக கைவிடப்பட்ட ஒரு கிராமிய சமுதாயத்தை நகர்மயப்படுத்தியது, ஏர்மனைஸ் பண்ணி கொண்டதில மிகப்பெரிய தாக்கத்தை விட்ட பங்கு வகித்த ஒரு ப்ராஜெக்டாக நாங்கள் இந்த தென் மாகாண அதிவேக நெடுஞ்சாலையை நாங்க பார்க்கலாம். அப்ப உண்மையிலே என்ன நடந்திருக்கு, கிட்டத்தட்ட தென் மாகாணத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 10,000 பேர் அந்த ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். 10,000 பேர் தங்களுடைய காணிகளை இழந்தார்கள், வளமான வயல் நிலங்களை பயிர் நிலங்களை இழந்தார்கள். அந்த பாதையை அபிவிருத்தி செய்வதற்காக இவற்றையெல்லாம் அரசினால் மதிப்பீடு செய்யப்பட்ட கம்பன்சேஷனை பெற்றுக்கொண்டு தங்களுடைய காணிகளை கைவிட்டுத்தான் தள்ளித்தான் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் விலகி சென்றிருக்கிறார்கள். ஆனா இது ஒரு சின்ன ஒரு துயரமான பகுதி. அப்ப ஆனால் அந்த துயர விஷயம் இன்று வரை யாருமே உய்ந்துணர முடியவில்லை. 10,000 பேருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெகட்டிவ் அட்வர்ஸ் எதிர்நிலையான தாக்கம் என்பது இலங்கை சமூகத்தில் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாசிட்டிவ் இம்பாக்டினால நாங்கள் மூடி மறைத்து விட்டோம். இதுதான் உண்மையாக இம்பாக்ட் அளவு. எங்களுக்கு ஆக்சுவலா என்ன மாதிரியான
பாசிட்டிவான சோசியல் சேஞ்சஸ் ஏற்படும் என்றதை இந்த இம்பாக்ட் வேல்யூவேஷன் வந்து எங்களுக்கு வெளிக்காட்டுகிறது. பாசிட்டிவ் சோசியல் சேஞ்சஸ். அப்ப இன்றைக்கு பாருங்க, அப்ப இந்த தென்மாகாண சமூகம் என்றது ஒரு காலத்துல வந்து தென்மாகாணத்தவர்கள் வந்து வருவதே இல்லை. அவர் கொழும்புக்கே வர மாட்டார்கள். மிகவும் கிராமிய சமூகம், சாதாரண வாழ்க்கை முறையை கொண்ட மிகவும் ஒரு, அதாவது வந்து சுயதேவைக்காக மட்டும் உற்பத்தி செய்து தங்களுடைய அந்த சாதாரண வாழ்க்கை முறையோடு வாழ்ந்திருந்த சமூகத்தை இன்றைக்கு நகரமயமாக்கத்துக்கு மிக இலகுவாக கொண்டு செல்வதற்கு தூண்டிய மிக பெரிதான காரணம் என்று சொன்னா இந்த அதிவேக நெடுஞ்சாலையை நாங்க பார்க்கலாம். அப்ப இதுதான் உண்மையா இம்பாக்ட் எவாலுவேஷனுடைய ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப அப்ப உண்மையா ஒரு 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 கருத்திட்டத்தினால் ஏற்படுத்தக்கூடிய உண்மையான விஷயத்தை பார்த்திருக்கிறோம். மற்ற சமூக அபிவிருத்தியை எவ்வாறு இது மாற்றத்தை கொண்டு வந்திருந்திருக்கு பார்க்கிறோம். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எப்படி கொண்டு போகலாம், மாற்றங்கள் முன்னேற்றங்களை நாங்கள் பிரேரிக்கலாம் என்பதை பார்க்கிறோம். நாங்கள் அடுத்து இறுதியாக பார்க்க போற அடுத்த விஷயம் வந்து சுயமதிப்பீடு, செல்ஃப் இவாலுவேஷன். சுயமதிப்பீடு என்று சொல்லப்படுகிற சுயமீளாய்வு. ஒவ்வொருவருமே சுயமதிப்பீடு என்பது தனிய கருத்திட்டங்களிலும் பாவிக்கப்படுவதொன்று, அதே போல விஞ்ஞானத்தில் பாதிக்கப்படுவதுண்டு, மருத்துவத்தில் பாதிக்கப்படுவதுண்டு. இவ்வாறான வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல வந்து இந்த சுயமதிப்பீடு என்பது எப்பொழுதுமே ஆய்வு செய்யப்படுகிறது. அப்ப கருத்துக்கள் குறித்தான நாங்கள் அந்த கட்சிகளை பார்த்தோம்னா, அதாவது வந்து தங்களுடைய ஒருவர் ஒரு கருத்திட்டம் தொடர்பில் அது கொண்டிருக்கக்கூடிய ஆற்றுகைகள் எந்த அளவு தூரத்துக்கு இருக்கின்றன என்பது தொடர்பாக நாங்களாகவே அதுல சம்பந்தப்பட்டிருக்கிற நாங்களே ஆய்வு செய்து கொள்ளுகின்ற ஒரு முறைதான் இந்த செல்ஃப் இவாலுவேஷன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப உண்மையா வந்து இந்த செல்ஃப் இவாலுவேஷனை செய்கிற பொழுது எங்களுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தேவைப்படும். வரப்போகின்ற போட்டி பரீட்சைக்கு நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பதனை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய செல்ஃப் இவாலுவேஷன்ல செய்து பார்க்கலாம். அப்ப இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னா என்னென்ன எங்கள்கிட்ட என்ன பலம் இருக்கிறது, என்ன பலவீனம் இருக்கிறது, அப்ப அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப உண்மையா நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இதுல இருக்கக்கூடிய பலம் என்ன? இப்ப நீங்க இன்றைக்கு எக்ஸாம் இப்ப எல்லோருமே இந்த எண்ணிக்கையை பார்த்து கதைத்து கொண்டிருப்பார்கள். அது வந்து எங்களுடைய வீக்னஸ். அதாவது 42 பேர் தான் எடுக்க போறாங்க, 42 பேர் தான். அந்த நம்பர்ஸ் வந்து எங்களோட வீக்னஸை காட்டுது. நாங்கள் 4000 பேர் எடுக்கிற பொழுது மட்டும்தான் சித்தி அடைவோம் என்கின்ற ஒரு மனநிலையில் இருப்பவர்களால் மட்டும்தான் 42 என்ற எண்ணிக்கை என்ற வாதம் முன்வைக்கப்படுது. அது வீக்னஸ், அது வெரி வீக்னஸ். ஆனால் எங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்றால் 42 பேரில் நானே 4வது ஆளாக இருக்கக்கூடாது. ஒன்லி 1 பிளேஸ்மெண்ட் தான் எனக்கு தேவை. யூ ஆர் த 1 பர்சன். நீங்க ஒரு தனி மனிதன். ஆகவே இந்த தனி மனிதன் இந்த 42 ஆப்பர்ச்சுனிட்டியில 42 பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் ஒன்றை பெற்றுக் கொள்ளுவது என்று நினைச்சு கொண்டுதான் நாங்கள் அதுல பயணிக்க வேணும். அப்ப இதுதான் செல்ஃப் இவாலுவேஷன். அப்ப அதனால எங்களுடைய எண்ணத்தை இதுக்கு 2வது விஷயமா நாங்க என்ன பார்க்க போறோம்டா, அப்படி எங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, எங்களோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தோம்டா, எங்களோட வீக்னஸ் வந்து நாங்கள் எண்களை பார்த்து எங்களை மறப்பது, வெற்றிடங்களை பார்த்து எங்களை தயார்படுத்துவது அல்ல. நாங்கள் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில 42 சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டது. இதான் 42 சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் அதில இருந்து கொண்டு நாங்கள் ஏன் அந்த 42வது ஆளாக நான் பெற முடியாது, ஏன் நான் 40வது பெற முடியாது, 20வது ஆளாக பெற முடியாது என்று யோசிச்சுதான் நாங்கள், அதான் எங்களோட ஸ்ட்ரென்த். அப்ப உண்மையா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணுவதில் முதலாவது செல்ஃப் இவாலுவேஷன் எங்களுக்கு உதவுது. அதே போல எங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் எப்பொழுதுமே மிகவும் நம்பிக்கையுடைய மனிதர்களாக, சுயநம்பிக்கையுடைய தன்னம்பிக்கையுடைய மனிதர்களாக நாங்கள் இருப்பதற்கு, அதிலிருந்து மேம்பட்டு முன்னேறி செல்வதற்கும் எங்களை நாங்கள் மீள மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். சரியா? எங்களுடைய நாங்கள் அப்ப செல்ஃப் கான்பிடன்ஸ் என்பது உண்மையிலே கற்று தேறுவதில் ஒருவருக்கு இருக்கக்கூடிய மிக முதலாவது சந்தர்ப்பம் கடின உழைப்பு. இது ஒன்றும் கால பலன் இல்லை. எல்லாருமே சொல்லுவார்கள், உனக்கு கால பலனை கேட்டு கிடைக்கிறேன்டா கிடைக்கும், கூலியை பிரிச்சு கொண்டு வந்து கொட்டும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் சும்மா ஒருவர் தன்னுடைய தோல்விக்கு சொல்லுகிற
அவ்வப்போது தோல்வியடைந்தவர்கள் சொல்லி ஆற்றுப்படுத்தி கொள்ளுகிற வார்த்தைகள். அது இல்லை இங்க பிரச்சனை. இங்க தேவை எங்களோட கான்பிடன்ஸ் இருக்க வேணும். நான் இதை சாதிக்க போகிறேன், நான் இதுல வெற்றி அடைவேன், எனக்கு முடியும். மற்ற எதுவுமே தானாக நடப்பதில்லை. கடின உழைப்பும் கடின முயற்சியும் தான் பிள்ளைகள் எங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லுகிறது. இதான் விஷயம். ஆகவேதான் அந்த கான்பிடன்ஸை நாங்க எவ்வளவு தூரம் அதிகரித்து செல்ல 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 எங்களால மேலும் மேலும் முன்னேறி செல்லக்கூடியதாக இருக்கும். என்ன, அதே போல எங்களுடைய தனிப்பட்ட ஆற்றல்களை, பர்சனல் ஸ்கில் தனித்துவமான ஆற்றல்கள் பலவற்றையும் நாங்கள் அபிவிருத்தி செய்து கொண்டு போகலாம். அப்ப எப்படி இந்த விஷயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று பாருங்க என்று யோசிச்சோம் என்று சொன்ன, எப்படி நாங்க இந்த விஷயத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன, ஒவ்வொரு தடவையும் கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்பான சந்தர்ப்பங்கள்ல எங்கெங்கெல்லாம் பயிற்சி வகுப்புகளை வைக்கிறார்களோ, எங்கெங்கெல்லாம் பயிற்சி வகுப்புகளுக்கு அழைப்பு தருகிறார்களோ, படிப்பதற்கான சந்தர்ப்பங்களை தருகிறார்களோ, அந்த சந்தர்ப்பங்களிலே மேக்சிமம் ஓடி 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 நான் சேர்ந்து கொள்வது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஸ்கில். அதனால நான் இன்றைக்கு இந்த அளவு சொல்றது கொஞ்சம் மேல கொண்டு வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது. மற்றது நானாகவே உருவாக்கி கொண்ட சந்தர்ப்பங்களினால கிட்டத்தட்ட ஒரு 6 தடவைகள் 6 வித்தியாசமான நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். முழுவதுமே ஸ்டடிஸ் பர்பஸுக்காக போய் வந்த இடங்கள். அப்ப இது எங்களோட பர்சனல் ஸ்கில் என்றது என்னட்டா, நாங்கள் ஒன்றுல நம்பி செயல்பட வேணும், அதுக்காக உழைக்க வேணும். கடின உழைப்பு தான் உண்மையான ஒரு பர்சனல் ஸ்கில்லாக மாற வேணும். அப்ப எங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்வான்டேஜ் ஆஃப் செல்ஃப், இதுல கிடைக்கக்கூடிய செல்ஃப் இவாலுவேஷனை நாங்க செய்கிற பொழுது எங்களுக்கு கிடைக்கக்கூடியது எங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை நாங்கள் மேலும் மேலும் பரமூட்டி கொண்டு செல்ல வேணும். எனக்கு முடியும், எனக்கு இயலும், என்னால இயலும், சரி வரும், இந்த முறை சாதிக்கலாம், மேக்சிமம் எனக்கு ட்ரை பண்ணுவோம். நாங்கள் தோல்வியடைக்கு காரணம் புத்தரோ அல்லாவோ சிவனோ அல்ல. நாங்க தோல்வியடைகிற காரணம் என்னுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல நான் விட்ட தவறுகள். நான் அந்த உரிய காலப்பகுதிக்குள்ள உரிய தயார்படுத்தல செய்வதில் சுயநம்பிக்கையோட நான் இருக்கவில்லை, என்னுடைய நேரத்தை வீணடித்திருக்கிறேன் என்ற விஷயங்கள் செல்ஃப் இவாலுவேஷனுக்கு கூடாக நாங்கள் கண்டறிகின்ற பொழுது அது இன்னும் 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 எங்களுடைய சுய முன்னேற்றத்தை அதிகரித்துக் கொள்ளும். அதே போல எங்களுடைய கான்பிடன்ஸை பில்ட் பண்றது, அதாவது நம்பிக்கையை கட்டி எழுப்பது. அதை நான் திரும்பவும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் யாரும் எங்களுக்கு வெளியில் இருந்து கொண்டு வர முயற்சிக்கு பின்னர் தான் அனைத்தும் சாத்தியப்படுகிறது. ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கூட முயற்சியை எடுத்தவருக்குத்தான் அந்த அதிர்ஷ்டம் அவர்கிட்ட சென்று சேருதே தவிர மற்றபடி அதிர்ஷ்டம் தானாக வந்துறாங்க ஒரு வீட்டுக்கு சேருவது கிடையாது. மேக்சிமம் நீ ட்ரை பண்ணினா ரைட், உனக்கு உன்னுடைய நல்ல பலனுக்கு ஒரு கார் கிடைத்திருக்கிறது, மோட்டார் பைக் கிடைத்திருக்கிறது, 2 பட்சம் என்று சொன்னா இந்த மோட்டார் பைக்கையோ காரையோ பெற்று தந்தது அதிர்ஷ்டமாக இருந்து நீ கருதி கொண்டாலும் அந்த மோட்டார் சைக்கிளை ஓடி பயன்படுத்துவதற்கும் அந்த காரை ஓடி பயன்படுத்துவதற்கான ஸ்கில் உன்னிடம் பெற வேண்டும். இல்லாவிட்டா நீ அதை சும்மா தான் வச்சிருப்பாய், ஓட தெரியாம வீட்டுல விட்டுருப்பாய். ஆக பாருங்க, எங்களோட கான்பிடன்ஸ் தான் இப்ப அந்த மாதிரியாக கிடைக்கிற விஷயங்களையும் சேர்ந்து பயணிக்கிறதுக்கும் எங்களுக்குரியதாக்கி கொள்வதற்குமான ஒரு விடயமாக இருக்கிறது. உண்மையா இந்த செல்ஃப் இவாலுவேஷன் என்பது எங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டை நாங்கள் முன்னேறி செல்வதற்கும் சாதனைகளை படைப்பதற்கும் ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பான சந்தர்ப்பங்களில் இருந்து கிடைக்கக்கூடியவற்றை எங்களுக்குரியதாக்கி கொள்வதிலேயும் நாங்கள் மிகவும் அதிர்ஷ்டவசமாக நாங்கள் நடந்து கொள்வதற்கும் இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ரைட். அப்ப இப்பொழுது நேரம் சரி என்றால் இதில் ஏதாவது நீங்கள் பிள்ளைகள் ஏதாவது கதைக்க விரும்பினால் இப்பொழுது கதைக்கலாம். நாங்க அதாவது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு கருத்திட்ட சக்கரத்தில் இருக்கக்கூடிய இந்த 10க்கும் மேற்பட்ட படிமுறைகளை நான் இந்த 5 வகுப்பிலையும் உங்களுக்கு வகுப்பாக செய்திருக்கிறேன். அப்ப அதுல இருக்கக்கூடிய திட்ட அறிக்கைகள் அல்ல திட்டத்தை ஒரு முன்மதிப்பீடு
கருத்திட்டத்தை தெரிவு செய்தல் அல்லது கருத்திட்டத்தை அனுமதித்தல், பின்னர் அதற்கான மதிப்பீட்டை செய்தல், ஒரு கருத்திட்ட அறிக்கை எழுதுதல் போன்று அப்படியே இருக்கக்கூடிய சகல கருத்திட்ட சுற்றுவட்ட நடவடிக்கைகளையும் உள்ளடக்கிய இந்த 5 வகுப்புகளையும் நான் பாவித்திருக்கிறேன். இது உண்மையிலே என்னுடைய மூல தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட திட்டமிடல் மூல தத்துவங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இதுக்கு மேலதிகமாக இந்த புக் இதுல போட்டிருக்கிறேன். அந்த புக்கை வாசிங்கோ. இதை இன்னும் கொஞ்சம் கூட விரிவா எழுதலாம், வடிவா எழுதலாம். ஆனா அந்த புக்ல இருக்கிற விஷயங்கள் காலத்துக்கு முந்தியவை. அது தயார் செய்யப்பட்ட காலம் வேறு, 2026ஆம் ஆண்டின் சிச்சுவேஷன் வேறு. அப்ப அட் பிரசன்ட் என்ன மாதிரி அதுல இருக்கக்கூடிய தியரி மாற போவதில்லை, அதுல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் எதுவும் மாற போவதில்லை. ஆனால் அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன்ல சின்ன மாடல்கள் மாறி இருக்கும். நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுல இருந்து கற்றுக்கொண்ட விடயங்களை நாங்க மாற்ற வேணும், மாற்றி யோசிக்க வேணும். அப்போ ஒரு கருத்திட்டம் தொடர்பில் ரிவாலுவேஷன் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் இன்றைய வகுப்புகளில் முழுமையாக கற்றுக்கிறோம். சரியா, நாங்க இனி அடுத்து என்ன செய்ய போறோம்னு நான் அடுத்த கிளாஸ்ல சொல்லுவேன். கூடுதலா இனி நடைமுறை கருத்திட்டங்களையும் நடைமுறை விடயங்களையும் தான் நான் பகிர்ந்து கொள்ள போறேன். இனி அடுத்து வருகிற வகுப்புகளில் என்னடா எங்களுக்கு கூடுதலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், எங்களோட வினாத்தாள்கள்ல பிராக்டிக்கல் வேஸ் கன விஷயங்கள் வருகிறது. அப்ப இலங்கையினுடைய ஆட்சியில் இருக்கின்ற புதிய அரசாங்கத்தினுடைய தேசிய கொள்கையில் இருந்து ஆரம்பித்து இந்த மாதிரியான விஷயங்களை பெற்றுக்கொள்வதிலும் சர்வதேச ரீதியாக இருக்கக்கூடிய பெண்கள் வாழ்வாதார ஸ்ட்ராட்டஜியை கொண்டு எஸ்டிஜி கோல்ஸ் எப்படி நாங்க அச்சீவ் பண்ண போறோம்ன்றது வரையிலுமான பிராக்டிக்கல் விஷயங்களை நாங்க இனி அடுத்தடுத்த வகுப்புகள்ல கலந்துரையாடுறதுக்கு யோசித்திருக்கிறோம். ஆகவே நான் தொடர்பான பிரசன்டேஷனோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நினைக்கிறேன் கிருஷ்ணா விரிவோடு செய்து தரும். இது தொடர்பில் ஏதாவது கேட்க விரும்பினா கேட்கலாம் பிள்ளைகள், இல்லாட்டி நாங்கள் முடிவுறுத்தி கொள்ளலாம். இருக்கா? கேட்க போறீங்களா? இல்ல சார், நன்றி. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நான் அடுத்த ப்ராக்டிக்கல் கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே, ஓகே.